வெல்கம் டு திருவாரூர் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நெத்திலி கருவாடு தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த நெத்திலி கருவாட்டுல தலையையும் வாலையும் கட் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஹாட் வாட்டர்ல ஊற வைங்க. அடுத்து இந்த தொக்குக்கு தேவையான 2 வெங்காயம் 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாட் வாட்டரை ட்ரைன் பண்ணிட்டு இந்த தொக்குக்கு தேவையான மிளகாய் தூளை சேர்த்துக்கோங்க. கருவாட்டிலேயே உப்பு இருக்குங்கிறதுனால அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடுங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும், இல்லைன்னா அதில் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, ஆனால் மறுபடியும் பார்த்துக்கோங்க, ஏன்னா கருவாட்டில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற கருவாடையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு உரப்பு போதுமானு இந்த ஸ்டேஜில் பார்த்துட்டு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. கருவாடு குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது, ஏன்னா நம்ம 10 மினிட்ஸ் ஆல்ரெடி வெந்நீரில் அதை நம்ம போட்டு வச்சுருந்தோம். மிளகாய் தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஊற்றிருந்த எண்ணெயெல்லாம் சுற்றி பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம தொக்கோட கலரும் நல்லா ப்ரௌனாக மாறி இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கருவாடில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் எந்த கருவாடு வேணாலும் இந்த தொக்கில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சிம்பிளான, ரொம்ப இன்கிரீடியன்ட்ஸ் இல்லாமல் ஈஸியான டேஸ்டான கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.